பிள்ளை நல்ல பிள்ளைடா. நம்ம குடும்பத்துக்கு இந்த படம் சரிப்பட்டு வரும்னு வீட்டு நான் சொன்னேன். பொண்ணு கிடைக்கலன்னு கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கு என்னங்க போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க குடும்பத்தை வந்துக்கிட்டேன்னு. இந்த பிள்ளை கல்யாணம் பண்ணிக்கணும் நான் சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக தான் இவன் உங்க மகன் கழுத்துல தாலி கட்டியான். என் மேல தப்பே கிடையாது. இவருக்கு நான் அமைச்சு கொடுத்த வாழ்க்கை சீட்டுக்கு எடுக்க ஒவ்வொரு மாதிரி சரிஞ்சு போய் கிடக்குங்க. ஒரு தாயா புள்ளையா பழகிட்டு டபால்னு வந்து முதல் குத்துல மாதிரி செஞ்சுட்டு போயிடுறாங்க வாழ்க்கையில. நமக்கு உங்க பேச்ச கழுத்து நான் கல்யாணம் பண்ணேன். என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு இப்ப வரைக்கும் அவன் என்கிட்ட கேட்கல. அவ்வளவுதான். ஒருவேளை அப்படி பார்த்து என்ன கேட்டான்னு வச்சுக்கங்க, என் மூஞ்ச கொண்டு போய் எங்க வைப்பேன்? எரிச்சல் வருது உனே. நான் கெட்ட வாரத்துல திட்டி போயிடுவேன். அப்புறம் பெத்தம் கொதிக்குது உன்னை பாக்க. இனிமேல் என் பையன் வாழ்க்கை எனக்கு எப்படிங்க சரி பண்ண போறேன்? ஏய், இப்படி பல பேர் வாழ்க்கையை நாசப்படுத்திட்டீங்கடா. இவன் இழந்த சந்தோஷத்தை ஒரு அப்பனா என்னால எப்படி மீட்டு கொடுக்க முடியும்? நல்லா இருக்க மாட்டேடா தம்பி, நல்லாவே இருக்க மாட்டேன். அண்ணே ஏய் ஏனா அழுகுற? வீட்ல எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்தி உச்சத்தை கொண்டு போயிட்டு அப்படியே மறுநாள் எல்லாத்தையும் சரிச்சு விட்டீங்க பாத்தீங்களா? தேவையில்லாத வெள்ளம் பண்ணுறீங்க. என்ன நினைச்சுக்கிறீங்க எல்லாரும்? இப்படி இந்த விஷயத்துல கூட உங்களால எப்படி பண்ண முடியுது? ஏய் நீங்களா எங்கேந்திரா வரீங்க? எந்த விஷயத்துல போய் சொன்னா எந்த விஷயத்துல உண்மையை சொன்னு யோசிச்சு பாக்குற நிலைமையில எங்களை வச்சிருக்க. மாறி இல்ல, உடம்பு பூரா கொழுப்பு கூதியும். எல்லாரும் சேர்ந்து குடும்பம் ஏமாத்திட்டீங்கல்ல?